நோ வினோத்தண்ணா, நீ தானே சரியான ஆள் சாண்ட்ராவுக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன். வேற மாதிரி தரமான கிளின்னு கிழிச்செடுக்கிறதுனா இது தானா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கானா வினோத் அவர்கள் வந்து தெரிவிக்க விட்டுருக்காப்புல நம்முடைய சாண்ட்ரா அவர்களை. என்ன ஒன்று சாண்ட்ரா கிட்ட சொல்லாமல் இந்த விஷயத்தை வந்து விக்ரம் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவர் என்ன சொன்னார், சாண்ட்ரா அவர்களை முகத்திரையை எப்படிலாம் கிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யாவை பற்றி பேசுகிறதும் சொல்கிறதும் புறம் பேசுகிறதும் அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் சாயந்தரம் ஆனாலும் சரி, நைட் ஆனாலும் சரி, அவங்கள பற்றி பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. லிட்ரலாக எல்லாருமே சொல்கிறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து ஒரு தடவை திவ்யா கிட்ட பேசி கொஞ்சம் கன்ஃபரன்ட் பண்ணி பாருங்கள், பேசி பாருங்கள், காம்ப்ரமைஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்காங்க. ஆனால் எந்த விதத்துலையும் இல்லை முடியவே முடியாது, நான் ஏன் பேசணும் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்று வந்திருக்கும். நம்மளுடைய பார்வதி இருக்காங்களே, அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வேணால் திவ்யா கிட்ட ஒரு தடவை பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் ரம்யா கிட்டேயும் இதே விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அமித் அவர்கள்கிட்ட தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. இப்போ விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அதே போல் நம்ம கானா வினோத் கிட்டேயும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கானா வினோத் வந்து பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டாப்புல. இப்போ என்னென்னா, தலைவர் ரூமில் வந்து நம்மளுடைய வினோத் வந்து இருந்துகிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் வந்துட்டு என்னென்னா, இவங்க பிரச்சனை தாங்க முடியல கானா வினோத், என்னன்னு கேளுங்க, ஸோ இதை தான் நம்ம வந்து பேசி புரிய வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் அப்போது கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாப்புல. ஏங்க, அவங்க மேலே ஒரு தப்பு இல்லைங்க, தப்பு கிடையாது இல்லைங்க. அப்போ அவங்க என்னங்க பண்ணியிருக்கணும், டைரெக்டாக எல்லோரும் முன்னாடி உட்கார வச்சு, திவ்யா நீ இந்த வேலையை பண்ணியிருக்க, நீ இந்த வேலையை செஞ்சுருக்க, இது தப்பாக இருக்குது, அது ரைட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லைங்க. அவங்க மேலே தப்பாக இல்லைன்னா இதெல்லாம் செய்யலாமா இல்லையாங்க? அவங்க மேலே தப்பு இருக்கிறதுனால தானே வந்து அவங்க எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா ஓகேவா? இவங்க செம்ம நடிப்பு. ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு எப்படி தெரியுமா, அப்படியே என்ன ஆட்டிடியூடோட என்ன மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாங்க தெரியுமா, என்ன பேச்சு பேசுனாங்க தெரியுமா, காலை ஆட்டிக்கிட்டு. இப்போ என்னமோ அழுதுகிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணீர்லாம் வடித்தா எல்லாம் நம்புவாங்க. இது ஏங்க, இது கேம், எல்லோரும் கேம் விளையாட தான் செய்வாங்க. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கேட்க முடிஞ்ச கேளுங்க, கேட்க முடியலாம் ஒதுங்கிட்டு போயிட்டே வந்து இருக்கணும். அதை விட்டு எல்லா மூலம் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட கன்ஃபரண்ட்டே பண்ணனா எப்படி அப்படின்னு சொல்லி கானா வினோத் அவர்கள் விக்ரம் கிட்ட சொல்லி தெரிக்க விட்டுருக்காப்புல. இந்த விஷயத்தை வந்து சாண்ட்ரா கிட்ட சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி ஒரு சம்பவமாக வந்து இருக்கும். கானா வினோத் வந்து பீக்க போயிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆல்ரெடி அவர் பீக்கில் தான் வந்து இருக்காப்புல, இன்னும் அதிபயங்கரமாக ஆகிடுவார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ இப்போ வினோத் அவர்கள் சொன்னதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.